வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், நம்ம இந்த டைப்ரைட்டிங் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னா சில வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை என்னென்னலாம் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங்கில் லோயர்னாலும் சரி ஹையர்னாலும் சரி டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடிப்போம், அப்படி தானே? ஸோ லோயர் படிக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடித்தாலே அவங்க ஒரே பேஜில் அடித்து முடிச்சிடலாம். ஆனால் ஹையர் அடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டால் ஒரு பேஜ் அடிச்சுட்டு அடுத்த பேஜுக்கு மாற்றுவோம். உங்களுக்கு டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடித்தாலும் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நான் கரெக்டாக அடித்து முடிச்சிடுறேன் அப்படின்னா நீங்கள் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்கிறது சிறப்பு. ஸோ சில பேருக்கு 12 நிமிஷம் 13 நிமிஷம் மேக்ஸிமம் 14 நிமிஷம் வரைக்கும் கூட சில பேருக்கு வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த 12 நிமிஷத்துக்குள்ளே அடிக்க முடியாது. ஆனால் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1.5 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிங்க. அதாவது ஹையரில் 1 லைன் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒரே பேஜில் அடித்து முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த பேப்பரை அந்த டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடிச்சிங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகும். அப்படிங்கும்போது நீங்கள் பேப்பரை மறுபடியும் அதை கலத்தி மாட்டி அதுக்குள்ளே கொஞ்சம் நிறைய செகண்ட்ஸ் வீணாயிரும். ஸோ சில பேருக்கு அதுவே ஒரு பதட்டத்தில் கொண்டு விட்டுச்சிடும். அப்புறம் அதுக்கு பிறகு உள்ளதெல்லாம் நிறைய தப்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு 10 நிமிஷத்துக்குள்ளே ஸ்பீடு அடிச்சிடுறேன், டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டாலும் வச்சு அடித்தாலும் நான் அடிச்சிடறேன் அப்படின்னா நீங்கள் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அடிங்க. 12 நிமிஷம் 13 நிமிஷம் அப்படி உள்ளவங்க நீங்கள் 1.5 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ சில கோச்சிங் கிளாஸில், நான் படித்த கோச்சிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கு கம்மி பண்ண மாட்டாங்க, 1.5 லைன் ஸ்பேஸ் விட்டு அடித்தாலும் மார்க்கு கம்மி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கோச்சிங் கிளாஸில் கேட்கும்போது 2 மார்க்கு கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு 2 மார்க் கம்மி ஆகினாலும் பரவாயில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு இது எவ்வளவோ பெட்டர், அப்படி தானே? ஒரே பேஜில் அடிக்கும்போது நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ ஒரே அந்த 10 நிமிஷத்துலேயே அடித்து முடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2 மார்க் போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 2 லைன் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1.5 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு, அதாவது 12 நிமிஷம் ஸ்பீடு ஆகுதுன்னா இதில் ஹையரில் அவங்க மட்டும் 1.5 லைன் ஸ்பேஸ் விட்டு அடிங்க. சரியா? இது முதல் விஷயம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ விசில் அடிக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா விசில் அடிப்பாங்க. சில பேருக்கு உள்ளே போனோன்னே ஒரு பதட்டம் இருக்கும். சில பேருக்கு இல்லை, எல்லாத்துக்குமே பதட்டம் இருக்கும். இந்த கையெல்லாம் லைட்டாக கிடுக்கிடுன்னு ஆடும், மனசுக்குள்ளே நெஞ்சு டப்பு டப்புன்னு அடிக்கும். ஸ்டார்டிங்கில் அப்படி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணி போக 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 அப்படி கொஞ்சம் அப்படி கம்மியாகிடும். ஸோ அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் நமக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு, அந்த விசில் அடித்த உடனே டக்குன்னு வேகமாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரு செகண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக, ஒரு ஃபஸ்ட்டு பேரை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க. அதுக்கு பிறகு டக்குன்னு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதிலே நீங்கள் வேகமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு 4-5 தப்பு விழுதுன்னு வச்சிங்களேன், உடனே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் என்ன வந்துடும். ஐயோ ஃபஸ்ட்டு இதிலே 4 தப்பு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையிலேயே அடிப்பீங்க. அப்புறம் பின்னாடி வர தப்பாயிரும். ஸோ அதனால் நானும் அப்படி தான் பண்ணுவேன். உள்ளே போனோடனே அந்த விசில் அடித்த உடனே டக்குன்னு வேகமாக ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் மெல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் மெல்ல அடிப்பேன். அதுக்கப்புறம் ஸ்பீடை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிரும். அடுத்து இன்க்ரீஸும் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கொஞ்சம் கவனம் அடிங்க. சரியா? இது 2வது விஷயம். அதே மாதிரி நீங்கள் தப்பு விழுந்தாலும் இந்த தப்பு அடிச்சுட்டு அந்த தப்பே மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை மைண்டை விட்டு எடுத்துருங்க. இந்த தப்பு போட்டும் அது தப்பு போட்டுன்னு சொல்லி அந்த மைண்டே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்குள்ள ஒரு மைண்டு மாறிடும். ஸோ அப்போ தான் நிறைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் சின்சியராக அடிக்க மாட்டீங்க. அதுக்கு யானதானும் சும்மா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கெலாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நல்லா சின்சியராக அடிங்க. சரியா? ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் அந்த விசில் அடிப்பாங்க. அதேமாதிரி 10 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பெல் அடிப்பாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் 10 நிமிஷத்தில் பேராகிராஃபில் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஸ்டாப் பண்ணிடுவீங்க. சில பேருக்கு கடைசியில் 2 பேரா 3 பேரா இருக்கும். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா விசில் அடித்த உடனே நிப்பாட்டக்கூடாது. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்.
சார் எப்படி அடிச்சிட்டு இருந்தேன்னா இன்விஜிலேட்டர் வந்து சத்தம் போட்டுற மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலில் தான் இருக்கும், இன்விஜிலேட்டர் எங்கேயாவது தூர தள்ளி தான் நிற்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட வர்றதுக்குள்ளே நம்ம அந்த 1 லைன் 2 லைன் அடித்து முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு யாரும் திட்ட மாட்டாங்க. ஸோ அவங்களாம் ஓரளவு அவங்களுக்கே தெரியும், அதனால் அவங்களாம் திட்ட மாட்டாங்க. ஒருவேளை திட்டினா தான் என்ன, வாங்கிக்கிட்டு போங்களேன், நம்ம வந்து பாஸ் ஆகணும்ல, நம்மளுக்கு அதுதான் முக்கியம், நம்ம வந்து பாஸ் ஆகணும். அதனால் ஒரு திட்டு வாங்குறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம். ஏன்னா 1 லைன் 2 லைன் தான் இருக்கும், அவங்க வந்து பக்கத்துட்டு வர்றதுக்குள்ளே நம்ம அடித்து முடிச்சிடலாம். அவங்க சில பேர் வந்து போதும் நிப்பாட்டுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. வேறு நான் 4 டைம் போயிருக்கேன், லோயர் ஹையர்லாம் போயிருக்கிறேன். நான் பார்த்த விஷயங்கள் தான். ரொம்ப வந்து திட்டுறதில்லை, போதும் ஸ்டாப் பண்ணுங்க இது இந்த வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். சப்போஸ் திட்டுனா கூட சார் நான் கவனிக்கல, விசில் அடிச்சது கவனிக்கல, அப்படி இதாக போய் சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு பாஸ் ஆகணும், அதுக்கு என்னன்னாலும் பண்ணலாம், சரியா? இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அதனால் விசில் அடித்த உடனே 10 நிமிஷத்தில் அடித்த உடனே நிப்பாட்டிடாதீங்க. உங்கள் பாட்டுக்கு அடித்து முடிக்கிறதுட்டி மடிங்க. இன்விஜிலேட்டரோட பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். அது அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செயல்படணும், சரியா? ஸோ இது வந்து 3வது விஷயம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லெட்டருக்கும் லோயருக்கு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் கொடுப்பாங்க, ஹையருக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கொடுப்பாங்க. ஸோ லோயருக்குலாம் அந்த 45 நிமிஷமே ஜாஸ்தி. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, 45 நிமிஷம் இருக்குன்னா ½ அன் ஹவர்லேயே அடித்து முடிச்சுட்டு 1/4 மணி நேரம் சும்மா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ 45 நிமிஷம் இருக்குன்னா நீங்கள் மேக்ஸிமம் 40 நிமிஷம் 42 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக அடிங்க. ஸோ ஸ்லோவாக அடிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய தப்பு இல்லாமல் அடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வாட்ச் கட்டிட்டு போகணும். வாட்ச் கட்டிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து டைமிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்றப்ப அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வேகமாக அடித்து முடிச்சுட்டு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் சும்மா இருக்கிறதோட கொஞ்சம் மெல்ல அடிச்சிங்கன்னா அந்த தப்பு இல்லாமல் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அந்த கேல்குலேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். வேகமாக போட்டிங்கன்ட்டு இப்போ சும்மா தானே இருக்க போகிறோம், நம்மளுக்கு டைம் தான் இருக்குல்ல, அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கேற்றாப்புல பிளான் பண்ணிங்க. அதுக்காக வாட்ச் கட்டிட்டு போங்க. ஸோ அதுக்கு வாட்ச் கட்டிட்டு போயிட்டு ஸ்பீடில் போய்ட்டு நீங்கள் டைம் பார்த்துருக்கக்கூடாது. ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் இருக்கும். நீங்கள் வாட்சே பார்க்க வேண்டாம், நீங்கள் அடிச்சிங்கனாலே கரெக்டாக 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவீங்க. அதனால் ஸ்பீடு அப்புறம் இடையிடையே வாட்சை பார்த்துட்டு எவ்வளோச்சுன்னு சொல்லிட்டு ஸ்பீடு அடிக்கிறதுக்கு தயவுசெய்து நீங்கள் வாட்சை பார்த்துடக்கூடாது. இது ஹையருக்கு மட்டும்தான் நீங்கள் வாட்சை பார்த்துக்கணும், சரியா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பயப்படாதீங்க. பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவாகவே இருங்க. ஒருவேளை நீங்கள் பாசிட்டிவாக இல்லைன்னா கூட நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஐயோ நம்மளுக்கு இன்னும் ஸ்பீடு வரலையே, 12 நிமிஷம் ஆகுதே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய போடுறோமே, நம்ம அடித்து பாஸ் பண்ணிடுவோமா, பயமாக இருக்குதே. ஸோ இந்த மாதிரி சிந்தனைகள் உங்கள் மைண்டில் வேண்டாம். உள்ளே போய் ஜாலியாக இருங்க. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருங்க. ஒருவேளை நீங்கள் வந்து நெகட்டிவாக உங்களுக்கு வந்து இப்போ நெகட்டிவ் வருதுன்னா நீங்கள் அப்படியே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக இந்த எக்ஸாம் அடிக்கிறோம், நம்ம வந்து பாஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் அப்ளை பண்ணி நம்ம வேலைக்கு போய்கிட்டு நம்ம இதெல்லாம் பைக்லாம் வாங்க போகிறோம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கனாலே உங்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு மனநிலை உள்ளுக்குள்ளே வரும். அதனால் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு பயப்படக்கூடாது. உள்ளே போயிட்டு நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் ஒருவேளை பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் கூட தயவுசெய்து நெகட்டிவாக திங்க் பண்ணக்கூடாது. திங்க் பண்ணினீங்கன்னா ஸோ கூட கொஞ்சம் பதட்டம் வரும், பயம் வரும், கூட கொஞ்சம் கைகள் நடுங்கும். ஸோ அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன இருக்கட்டுமே, அவங்களுக்கு ஸ்பீடு வரல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வரல அப்படின்னாலும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அடிங்க. கடைசியில் சுச்சுவேஷன் எப்படினாலும் மாறும். ஒருவேளை உங்களுக்கு திருத்துறவங்களுக்கு கண்ணுக்கு சரியாக தெரிலன்னா, அழகாக நிறைய மார்க் போட்டு விட்டாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் நடைபெறலாம். என்னன்னாலும் நம்ம சுச்சுவேஷன் வந்து மாறும். நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக அடிக்கணும், சின்சியராக அடிக்கணும். அது மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே நான் ஃபெயில் ஆகிடுவேன், அடுத்த டைம் எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் ஆவேன், எத்தனை தப்பு வந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அடிங்க. அதுக்குண்டான நீங்கள் தைரியமாக பாசிட்டிவாக அடிக்கும்போது அதற்குண்டான ரிசல்ட்டை வந்து இந்த இயற்கை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி தரும். அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நல்லா போனோன்னா ஃப்ரெண்ட் ஆகிக்கிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனோன்னா நீங்கள் நல்லா படிச்சுட்டு போயிருப்பீங்க, நல்லா எல்லாமே கற்றுக்கிட்டு போயிருப்பீங்க. உள்ளே போனோன்னா ஒரு பதட்டத்தில் அப்படியே மைண்டு பிளாங்க் ஆயிரும். எனக்குலாம் அப்படி தான், நல்லா பிளாங்க் ஆயிரும். நிறைய கற்றுட்டு போயிருப்போம், உள்ளே போனால் மறந்துடும். ஸ்பீடு அடித்து முடிச்சிடுவேன். ஸ்டேட்மெண்ட் லெட்டருக்கு வந்து கேல்குலேஷன் பண்ணும்போது அப்படியே மைண்டு பிளாங்காக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான்லாம் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இது பண்ணோம். ஸோ இன்விஜிலேட்டர்லாம் பெரிய அளவுக்கு அதில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க இங்கே ஏன் நிற்பாங்க, நம்ம பேசுனது பார்த்தா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க பார்க்கும்போது பேசாதீங்க, அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க, வேறு ஏதாவது திட்டிட போகிறாங்க, திட்டிட்டாங்களே நம்மளுக்கு அதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். ஒரு மாதிரி ஷை டைப் ஆயிரும். பக்கத்தில் என்னடி இப்படி இவங்க முன்னாடி திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அவங்க பார்க்காத நேரங்களில் பக்கத்தில் ரொம்ப ஒட்டி தான் இருப்பாங்க. 2 பேரோடைய கண்ணால் மெல்ல பேசினாலே தெரியும், உங்களுக்கு சொல்லியே தரணும் எப்படி பக்கத்தில் கொண்டு பேசணும்னு சொல்லிட்டு
ஸோ அப்படி உங்களுக்கு 2 பேரும் கன்சல்ட் பண்ணி பேசும்போது கரெக்டாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த டிகிரிகளில் கேல்குலேஷன் பண்ணி 2 பேரும் கன்சல்ட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 2வது விஷயம், கன்சல்ட் பண்ணுற ஆளை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த கன்சல்ட் பண்ணுற ஆளே சில நேரங்களில் தொந்தரவு மாறிடுவார். ரொம்ப அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடாமல் ஸோ ஆளை அந்த மூஞ்சை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆளை பார்த்துக்கோங்க. ஒரு பொதுவாக உங்கள் கூட படிக்கிறவங்கள தான் அவங்க பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போது அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் 2 பேரும் இப்படி ஏதாவது ஹெல்ப் கேட்டால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த டிகிரிகள் கேல்குலேஷன் பண்ணும்போது 2 பேரும் கன்சல்ட் பண்ணிட்டு இது பண்ணிக்கோங்க. ஒரு நீங்கள் இப்படி பண்ணிங்கனால உள்ளவங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காரு, ஸோ நம்மளுக்கு சொல்லித்தரக்கு ஆள் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பயங்கள் போகும். சரி, இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம், நம்ம அப்பா நம்ம கூட வந்தாங்கன்னா ஒரு தைரியம் இருக்குது தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நம்ம பக்கத்தில் இருக்காரு, ஸோ எதாவது கேட்டுக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு தைரியம் வரும். ஸோ அந்த பயங்கள் கொஞ்சம் போகும். சரியா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள போனோன்னா ஸ்பீடு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரே ஸ்பீடு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பேப்பர் உங்கள் கோச்சிங் கிளாஸ் அந்த சார் வந்து தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பீடில் ஒரு அரை ஸ்பீடு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்பீடு 3 ஸ்பீடில் அதான் தேவையில்லை. ஒரு ஸ்பீடே தேவையில்லை அதிகம். ஒரு அரை ஸ்பீடு மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கைக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்டிங்கில் கொடுத்துக்கணும். அப்போ தான் அந்த ஸ்பீடு அடிக்கும்போது அந்த கை வந்து அந்த ஃபார்முக்கு வந்துடும். அதனால் ஒரு ஸ்பீடு கூட தேவையில்லை, ஒரு அரை ஸ்பீடு போதும். அரை ஸ்பீடுக்கு மேலே வேண்டாம். 2 ஸ்பீடு 3 ஸ்பீடெலாம் அடிச்சிங்கன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அது தயவுசெய்து இப்படி பண்ணிடுறாங்க. ஒரு ஸ்பீடுக்கு கூட வேண்டாம், அரை ஸ்பீடு போதும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோச்சிங் கிளாஸே சொல்லி தந்துருப்பாங்க, அந்த நகத்தை நல்லா வெட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லித்தர தேவையில்லை. அந்த நகத்தை நல்லா வெட்டிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கேலு, பென்சிலு, எரேசர், ரப்பரு இதெல்லாம் உங்கள் கோச்சிங் கிளாஸே சொல்லி தந்துருப்பாங்க. அதை கொண்டு போயிருங்க. ஹால் டிக்கெட் மெயினாக கொண்டு போயிருங்க. ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்கள் கோச்சிங் கிளாஸ் சாரே கொண்டு வந்துடுவாருங்க. எங்கள் இன்ஸ்டியூட்லாம் அப்படி தான், மொத்தமாக ஹால் டிக்கெட் அவரே வாங்கி அடுத்த நாள் வரும்போது அவரே கொண்டு வந்துடுவார். ஒருவேளை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா மறக்காமல் நீங்கள் போகும்போது செக் பண்ணி கொண்டு போயிருங்க. ஹால் டிக்கெட்டு தயவுசெய்து மறந்து வச்சுட்டு போயிறாங்க. வேறு என்ன விஷயங்கள்? இவ்வளோ தான். இதில் நீங்கள் சரியாக பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு பேடு, அந்த எக்ஸாம் பேடு ஒன்று கொண்டு போயிருங்க. ஏன்னா அதில் தான் நம்ம வந்து அந்த கொஸ்டின் அவங்க தர்ற ஸ்பீடு பேப்பர் அதில் வச்சு தான் நம்ம பார்த்து அடிப்போம். அப்படிங்கும்போது காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ரப்பரு கீழே ஒரு ரப்பர் இப்படி போட்டு எங்கள் கிளாஸில் சார் தந்து விட்டாங்க. ஸோ அதே மாதிரி மேலே ஒரு ரப்பரு கீழே ஒரு ரப்பர் போட்டு அந்த காற்றுல ஷேக் ஆகாமல் ஸ்ட்ரிக்டாக அதில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பீடு அடிச்சுட்டு இருக்கும்போது காற்று ஆடிக்கிட்டு இடிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கை வச்சுக்க முடியும்னா டைம் வேஸ்ட்டாக போயிடும். அதுவே உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்பீடு அடிக்கும்போது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுடைய கண் வந்து அம்மா அப்படின்னு இருக்குன்னா ஏவை தான் உங்கள் கண் பார்க்கணும். ஏவை ஆட்டோமேட்டிக்காக கை அடிக்கும். அதுக்கு எம்மை பார்க்கணும், அதுக்கு அடுத்த எம்மை பார்க்கணும், அடுத்த ஏவை பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு லெட்டராக பார்த்து அப்படியே போய்கிட்டு இருக்கணும். சரியா? அம்மாங்கிட்டு மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி மைண்டில் கால்குலேஷன் பண்ணி ஒவ்வொரு இதாக பண்ணக்கூடாது. அம்மானா ஃபஸ்ட் லெட்டரை பார்க்கணும், அடுத்த எம், அடுத்த லெட்டர், அடுத்த லெட்டர், அப்படி ஒவ்வொன்றா பார்த்து அடிச்சிங்கன்னா ஸ்பீடு அழகாக வரும். சரியா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து கவனமாக அடிங்க, தப்பு போட்டுறாங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு சின்ன தப்பு போட்டாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி தப்பாக மாறிடும். அதே மாதிரி லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், அதெல்லாம் கவனமாக போடுங்க. முடிஞ்சளவுக்கு பக்கத்தில் கூட கன்சல்ட் பண்ணிக்கணும், தப்பு கிடையாது. சரியா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் சரியாக பண்ணுங்கள். உள்ளே போய்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். பயப்படாதீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, எப்பவும் பாசிட்டிவ் இருங்க. சரியா? இதெல்லாம் சரியாக பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் டைப்ரைட்டிங்கில் பாஸ் பண்ணுவீங்க, நான் உறுதியாக சொல்கிறேன். உங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு. கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன். அதனால் பயப்படாதீங்க. இயற்கை உங்களுக்கு கண்டிப்பாக துணையாக இருக்கும். மனசை மட்டும் தளர விட்டுறாங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.